ஐயையோ, பொய்யா பேசுறாங்கப்பா. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தமிழ் பாடம் கட்டாயம் இல்லைன்னு கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாகவும், சிறுபான்மை மொழிகளில் தேர்வை எழுத அனுமதி அளித்திருப்பதாகவும் சமூக வலைதளங்கள்ல சில செய்திகள் உலவிக்கிட்டு இருக்கு. இதனை குறிப்பிட்டு, இதுதான் அரசு தமிழ் வளர்க்கும் லட்சணமா, அரசின் இந்த செயல் மூலமா அதோடைய போலி தமிழ் பற்று வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணிட்டு வந்துச்சு. இந்த நிலையில இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து பார்க்கும்போது, தமிழ் பாடம் கட்டாயம் இல்லைன்னு அரசு அறிவித்ததாக சொல்லப்படுவது பொய்யான தகவல்னு உறுதியாயிருக்கு. மேலும் தமிழ்நாடு அரசு கடந்த 2006ஆம் ஆண்டுல கட்டாய தமிழ் கற்றல் சட்டத்தின் மூலம் அனைத்து வகையான பள்ளிகளிலுமே தமிழை முதல் பாடமாக அறிவித்திருக்கு. இது தொடர்பான ஒரு வழக்குல கூட மொழிவாரி சிறுபான்மை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 2020 முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தமிழ் பாடத்தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதனை உறுதி செய்யும் விதமா இந்த தேர்வுல தமிழ் பாடத்தை எழுதுவதிலிருந்து அளிக்கப்படும் விலக்கு 2023ஆம் ஆண்டிற்கும் பொருந்தும்னு தீர்ப்பளிச்சிருந்தது. இதன் தொடர்ச்சியா தமிழக மொழி சிறுபான்மை பேரவையினரின் கோரிக்கையை ஏற்று 2023-24 அந்த கல்வியாண்டிற்கு மட்டும் கட்டாய மொழி பாடமான தமிழ் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிறுபான்மை பேரவையினரின் மொழிவாரி சிறுபான்மை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பை பொதுவா அனைத்து மாணவர்களுக்கும் அறிவித்ததாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதா தமிழக அரசு தனது உண்மை கண்டறியின் குழு மூலமா விளக்கம் அளிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம மொழி சிறுபான்மை பள்ளிகளிலும் தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதா தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. இது போல சமூக வலைதளத்துல மொழி சார்ந்த பிரச்சனைகளை கிளப்பி கலகத்தை உண்டாக்கி மக்களை பிரிக்கிறதையே இந்த பாஜக வேலையாவே வச்சிருக்காங்க. இதுதான் ஏன்னே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரிஞ்சா சொல்லுங்க.